ஓகே, இப்போ அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். 3/10 equals to 70/t by t minus 20. எப்படி சால்வ் பண்ணலாம்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 3t minus 60 equals to 700 minus 10t. ஓகே, இதை இந்த சைட் கொண்டு போகலாம்ல. கொண்டு போனால் 13t equals to 716 வரும். ஸோ t is equals to 760/13. சால்வ் பண்ணால் அப்ராக்சிமேட்டாக ஒரு வேல்யூ வரும். ஸோ இதுதான் அவங்க ரெண்டு பேரும் ஃபைனலாக அந்த மிக்சரில் போய் இருக்க போகிற அந்த டெம்பரேச்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஷின் வந்து இப்படி தான் சால்வ் பண்ணும். ஒரே ஃபார்முலா தான். அந்த ஃபார்முலாவை கரெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சால் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, இப்போ அடுத்த ஒரு கொஷின். A waterfall is 50 meters high and water is falling continuously at a rate of 2 kg per second. If the specific heat capacity of water is this, find the rise in the temperature of the water at the bottom of the waterfall. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வாட்டர்ஃபால் இருக்கான். ஓகேவா? அதோட ஹைட் வந்து எவ்வளோவா? இதான் கிரவுண்டு. அதோட ஹைட் வந்து 50 மீட்டர்ஸா. ஓகே, இப்போ இங்கேருந்து தண்ணி விழுது. ஓகேவா? அட் அ ரேட் ஆஃப் 2 kg per second. ஓகே, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் கொடுத்துட்டாங்க. லக்கிலி இங்கே கொடுத்துருக்காங்க, ஆனால் நிறைய கொஸ்டின்ஸில் கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? ஃபைண்ட் த ரைஸ் இன் டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர் த பாட்டம் ஆஃப் த வாட்டர்ஃபால். அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த தண்ணி மேலேருந்து வந்து கீழே விழுறப்போ அந்த வாட்டரோட டெம்பரேச்சர் கூட போகுதான். ஏன் கூட போகுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். அதாவது எனர்ஜி கன்சர்வேஷன் படிச்சிருப்பீங்கல்ல. அதாவது எனர்ஜி வந்து நம்ம க்ரியேட்டும் பண்ண முடியாது, டெஸ்ட்ராயும் பண்ண முடியாது. அப்போது எனக்கு இங்கே ஹீட் எனர்ஜி, இங்கே பாட்டமில் ஹீட் எனர்ஜி கிடைக்குதுன்னா எனக்கு இங்கே இருக்கிற ஏதோ ஒரு எனர்ஜி தான் ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. ஓகே, இப்போ இந்த வாட்டர் வந்து ஒரு ஸ்பீடோடு வந்து ஹிட் பண்ணுது கீழே. கரெக்டாக? அப்போ அது என்ன எனர்ஜியாக இருக்கலாம்? ஒரு ஸ்பீட் இருந்தாலே அங்கே இருக்க போகிறது கைனெட்டிக் எனர்ஜி. அப்போ கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் வாட்டர் தான் அந்த தண்ணி வந்து கீழே வந்து ஸ்ட்ரைக் ஆன உடனே ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. கரெக்டாக? ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் வாட்டர் என்னது? 12 mv². ஹீட் எனர்ஜி என்னது? இப்போ இங்கே இன்வால்வ் ஆகிருக்கிற ஹீட் எனர்ஜி சேஞ்ச் இன் டெம்பரேச்சராக, சேஞ்ச் இன் ஃபேஸா? ஆப்வியஸாக சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். ஏன்னா கொஷின்லேயே இந்த ரைஸ் இன் டெம்பரேச்சர் என்னன்னு தான் நம்மளை கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து m இன்டூ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் இன்டூ டெல்டா டி. இப்போ மாஸ் ரெண்டு சைடு கேன்சல் ஆகிடுமா? ஸோ v²/2 equals to specific heat capacity of water delta t. சரி, இப்போ delta t equals to v²/2 of specific heat capacity. ஓகே, ஸோ ஃபர்தராக இந்த பக்கம் சால்வ் பண்ணுறேன். delta t equals to v². ஓகே, இப்போது v என்க என்னது? வாட்டர் வந்து ஒரு ஸ்பீடில் வந்து ஸ்ட்ரைக் ஆதா? வி கண்டுபிடிக்க தெரியுமா எனக்கு? அதாவது நான் மேலேருந்து ஒரு பாலை ஒரு ஹைட்லேருந்து தூக்கி போட்டால் வி கண்டுபிடிக்க முடியுமா? இங்கே தான் வந்து நம்மளுக்கு வந்து 1D மோஷன் யூஸ் ஆகும். 1D மோஷனில் படிச்சிருப்போம்ல, ஃப்ரீ ஃபால், அது இங்கே யூஸ் ஆகும். அக்கார்டிங் டு ஃப்ரீ ஃபால் அது வந்து கிரவுண்டை ஹிட் பண்ணுறப்போ அது எந்த வெலாசிட்டியில் வந்து ஹிட் பண்ணுன்னா √2gh வெலாசிட்டியில் ஹிட் பண்ணும். அப்போ இந்த கேஸ்க்கு 2 × g × h எவ்வளோ? 50. சால்வ் பண்ணால் √1000 √1000 ஒரு சம் வேல்யூ வரும். அப்போ v² எடுக்கிறப்போ அது 1000 ஆகிடும்ல. ஓகே, அப்போ 1000 /2 ஆஃப் என்னது? ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க 1. அப்போது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. இப்போது இங்கே ஒரு சின்ன சேஞ்சு. மேலே வந்து 1000 வந்து எஸ்ஐ யூனிட்ஸில் இருக்குது வெலாசிட்டி. ஆனால் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி கேலரிஸில் இருக்குது. அப்போ நான் இந்த 1 சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. என்னோடய ஸ்டாண்டர்டான யூனிட்டை தான் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். அதாவது ஒன்று இதை சப்ஸ்டியூட் பண்ண, அதாவது ஜூலில் தான் நான் சப்ஸ்டியூட் பண்ணுவேன். ஏன்னா ஜூல் தான் டெம்பரேச்சரோட எஸ்ஐ யூனிட். அப்படின்னா தான் டேலி ஆகும். ஓகேவா?
அதில் வந்து அப்போ எதை சப்ஸ்டியூட் பண்ணலாம் இங்கே? கேலரிஸ் பெர் கிராம். ஸோ நான் வந்து இந்த ஈக்குவேஷனை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண, அதாவது இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏன் இதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன்? மேலே வெலாசிட்டி எஸ்ஐ யூனிட்டில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி வந்து இட் இஸ் நாட் 1, அது வந்து 4.2. இதை சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா என்ன சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வருதோ அதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். என்ன கேட்டிருக்காங்க? உங்கள்கிட்ட டெம்பரேச்சர் கேட்கல, எவ்வளோ டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும், ரைஸ் இன் டெம்பரேச்சர் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து இதை சால்வ் பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஓகேவா? சரி, இது வந்து எனர்ஜி கன்சர்வேஷன் நிறைய கான்செப்ட்ஸ் உள்ளே வந்திருக்கு பாருங்கள். எனர்ஜி கன்சர்வேஷன் வந்திருக்கு, 1D மோஷனில் ஒரு ஃபார்முலா இருக்குது, அதே மாதிரி கேலரிமெட்ரியில் ஒன்று, அதாவது கேலரிமெட்ரின்னு சொல்லலாம், கேலரிமெட்ரியில் ஃபார்முலா, இது மூணையும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கொஷின், நல்ல கொஷின். சரி, இப்போ அடுத்த கொஷின். A heater can generate 8500 kilocalorie per hour. How much water can it heat from 10 to 60 degrees Celsius per hour? என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டாங்க கொஷின்லேயே. ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? கேஜி கெல்வின். ஓகே, இப்போ அதோட பவர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதான் பவர். ஓகேவா? 8500 கிலோ கேலரி பெர் ஹவர். அதாவது எனர்ஜி பெர் டைம். இது எனர்ஜியோட யூனிட்ஸ், இது டைமோட யூனிட். எனர்ஜி பெர் டைம்னாலே அது பவர் தான். அப்போ பவர் கொடுத்துட்டாங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், இதை வந்து எஸ்ஐ யூனிட் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ 8500 இன்ட்டு கிலோவில் இருக்குது, ஸோ 10⁻³ கேலரி இருக்கா, கேலரியை ஜூலாக கன்வெர்ட் பண்ணணும்னா இன்ட்டு 4.2 ஹார். ஹாரையும் எனக்கு வந்து செகண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். 1 hour இஸ் ஈக்குவல்ஸ் டு 3600 செகண்ட்ஸ். அப்போ இது வந்து ஜூல் பெர் செகண்ட் மாறிடுச்சு என்னோடய யூனிட்ஸ். இதை சால்வ் பண்ணால் 85 இன்ட்டு இல்லைன்னா ஒன்று பண்ணலாம், இது வந்து கீழே மட்டும் ஹாராகவே இருக்கட்டும். ஏன் கீழே நான் ஹாராகவே வச்சுக்கிறேன்னா, என்னோடய கொஷின் அங்கே பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹவு மச் வாட்டர் கேன் இட் ஹீட் பெர் ஹார். அப்போ கீழே நான் வந்து ஹார்லேயே வச்சுக்கிறேன், ஹார். ஓகேவா? ஜூல் பெர் ஹார். இதை சால்வ் பண்ணால் என்ன வரும்னா 85 இன்ட்டு 10⁻5 இன்ட்டு 4.2 ஜூல்ஸ் பெர் ஹார். இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, 1 ஹவருக்கு என்னோடய ஹீட்டர் வந்து 85 இன்ட்டு 10⁻5 இன்ட்டு 4.2 ஜூலை வந்து என்னோடய ஹீட்டரால் சப்ளை பண்ண முடியும். அப்போது இவ்வளோ ஹீட் சப்ளை பண்ண முடிஞ்சால் எவ்வளோ வாட்டர் கன்வெர்ட் பண்ண, அதாவது கொஷின். அப்போ இங்கே என்ன ஃபார்முலா? சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். அப்போ Q இஸ் ஈக்குவல்ஸ் டு MS வாட்டர் டெல்டா T. Q இந்த விட நமக்கு தெரியும் 80, ஏன்னா 1 ஹவரில் அந்த ஹீட்டர் இவ்வளோ தான் சப்ளை பண்ண போகுது. Q மாஸ். ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க, எல்லாமே எஸ்ஐயில் இருக்குது. ஸோ அந்த ப்ராப்ளமும் இல்லை. சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் என்ன? 60 - 10 which is 50. இப்போ எம்மை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு மீதியெல்லாம் அந்த பக்கம். ஓகே, டிவைடட் பை 4200 இன்ட்டு 50. ஓகே, திருப்பி இந்த கேல்குலேஷன் பார்ட்டை நான் வந்து உங்களுக்கு விடுறேன். இது சால்வ் பண்ணால் கடைசியாக எம் வந்து கேஜிஸில் கிடைக்கும். எம் ஏன் கடைசியாக கேஜிஸில் கிடைக்குது? ஏன்னா நான் சப்ஸ்டியூட் பண்ணுற ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியில் அந்த யூனிட்டில் பாருங்கள் கேஜி இருக்குது. அப்போது நான் சால்வ் பண்ணி கிடைக்க போகிற எம்மும் வந்து கடைசியில் கேஜிஸில் தான் இருக்கும். ஓகேவா? இது சால்வ் பண்ணி சொன்னீங்கன்னா ஆன்சர் வந்துடும். சரி, ஸோ இப்போ இந்த கொஷின் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு புரிஞ்சுதா? பவர் கொடுத்துட்டாங்க, பவரை வச்சு நம்ம வந்து ஹீட் எனர்ஜி கண்டுபிடிச்சி அது திருப்பி நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். கொஷின் பார்க்குறதுக்கு தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் ஃபார்முலா எல்லாமே நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஃபார்முலா தான். சரி, இப்போது அடுத்து இன்னொரு கொஷின். Find the final composition of a mixture of 0.5 kg of ice at 0 degree Celsius and 2 kg of water at 30 degree Celsius. Given question incomplete இருக்கு. Given வந்து நான் எழுதுறேன், L ice. ஓகே, இது கொஷனில் கொடுத்துட்டாங்க. இப்போது என் மிக்சரில் என்னென்ன இருக்குன்னா, இனிஷியலாக 0.5 kg ஐஸ் இருக்கா,
0 டிகிரி செல்சியஸில் இருக்குது. அதே மாதிரி 2 kg வாட்டர் இருக்குது, 30 டிகிரி செல்சியஸில் இருக்குது. ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க, இந்த ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணேன்னா என்னோடய ஃபைனல் டெம்பரேச்சர் என்னவாக இருக்கும். இப்போது இந்த வாட்டர் வந்து ஃபஸ்ட்டு இந்த வாட்டர் 30 டிகிரிஸில் இருக்குது, இந்த ஐஸ் வந்து 0 டிகிரிஸில் இருக்குது. கரெக்டாக? இந்த ஐஸ் வந்து 0 டிகிரியிலேருந்து ஃபஸ்ட்டு 0 டிகிரி ஐஸ்லேருந்து அது 0 டிகிரி வாட்டராக கன்வெர்ட் ஆகும். அதுக்கப்புறம் கன்வெர்ட் ஆகிறதுக்கு அதுக்கு வந்து நம்ம தான் எனர்ஜி சப்ளை பண்ணணும். அது வந்து எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்கிறோம். ஐஸ்லேருந்து அது வாட்டர் ஆகிறதுக்கு எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிக்க போகுது. ஓகே, இந்த வாட்டர் என்னாகும், 30 டிகிரி செல்சியஸில் இருக்கிற வாட்டர் 0 டிகிரி செல்சியஸில் இருக்கிற வாட்டராக மாறி கொஞ்சம் எனர்ஜியை ரிலீஸ் பண்ண போகுது. அப்போ இங்கே இது ரிலீஸ் பண்ண போகிற எனர்ஜியும் இங்கே எனர்ஜி இங்கே வந்து போய் சப்ளை ஆகும். இதுதான் நடக்க போகுது. சப்ளை பண்ணது போக மிச்சம் ஹீட் இருந்ததுன்னா அந்த ஹீட்டு இந்த மொத்த மிக்சர் இருக்கும்ல, இது கன்வெர்ட் பண்ணி கொஞ்சம் வாட்டர் 0 டிகிரி செல்சியஸ் இருக்கும், இது கன்வெர்ட் பண்ணணும்னா வாட்டர் 0 டிகிரி செல்சியஸ் இருக்கும், அதை மொத்தமாக டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணும். ஓகேவா, அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு Q ரிலீஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். Q ரிலீஸ்ட் என்னவாக இருக்கும், இது என்னது, சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் தானே. ஸோ 2 into specific heat capacity of water into change in temperature என்ன, final temperature minus initial temperature. ஓகே, சால்வ் பண்ணால் என்ன வரும்னா 252 into 10 power 3ன்னு வரும். யூனிட்ஸ் பார்த்துக்கோங்க, 10 power 3 ஜூல். ஆமாம், ஜூல் தான். ஓகே, இதுதான் Q ரிலீஸ்ட். இப்போ Q அப்சர்வ்ட், அதாவது Q இங்கே எவ்வளோ தேவைப்படுது, Q ரிக்வயர்டு எப்படி கண்டுபிடிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இது சேஞ்ச் இன் ஃபேஸா சேஞ்ச் இன் டெம்பரேச்சரா, இது சேஞ்ச் இன் ஃபேஸ். ஏன்னா டெம்பரேச்சரில் சேஞ்சே இல்லை. அப்போ என்ன ஃபார்முலா, m இன்டூ லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷனா ஃபியூஷனா, இங்கே ஃபியூஷன் தான் நடக்குது. ஸோ ஃபியூஷன். அப்போ 0.5 இன்டூ லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன். லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் என்னது, 0.5 இன்டூ 3.36 இன்டூ 10 power 5 கொஷனில் கொடுத்துட்டாங்க. ஈக்குவல்ஸ் டு இது சால்வ் பண்ணால் 168 இன்டூ 10 power 3 ஜூல்ஸ். ஓகே, இப்போது இவ்வளோ ஹீட் எனக்கு தேவைப்படுது, கிலோ ஜூல்ஸ், 168 கிலோ ஜூல்ஸ் எனக்கு தேவைப்படுது. ஆனால் 252 கிலோ ஜூல்ஸ் ரிலீஸ் ஆகுது. அப்போது கொஞ்சம் எனர்ஜி ரிலீஸ் ஆகும், அப்போ கொஞ்சம் எனர்ஜி மிச்சம் இருக்குமா. அப்போ அந்த மிச்சம் இருக்கிற எனர்ஜி சேர்ந்து அந்த கடைசி மிக்சரை இன்னும் கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணும். இருங்க நான் சொல்கிறேன், கிளியராக சொல்கிறேன். ஸோ 225 இருந்தது, அதில் 168 அந்த ப்ராசஸ்க்கே அப்சர்வ் ஆகிடும், கிலோ ஜூல் அப்சர்வ் ஆகி போக மிச்சம் எவ்வளோ இருக்கும் என்கிட்ட, மிச்சம் வந்து 84 இன்ட்டு 10 power 3 ஜூல்ஸ் இருக்கும். இப்போ இந்த 84 இன்ட்டு 10 power 3 ஜூல் என்ன பண்ணுவோன்னா, இந்த ஜூல் வந்து இப்போ ஃபைனலாக ஒரு மிக்சர் இருக்கும்ல, அதாவது 0.5 இங்கிட்டிருந்து வரும், இன்னொன்று ஒரு 2 kg ஆஃப் வாட்டர் இங்கிட்டிருந்து வரும். அப்போ ரெண்டையும் சேர்த்தா இப்போ மொத்த மிக்சர் 2.5 kg ஆஃப் வாட்டர் அட் 0 டிகிரி செல்சியஸ். இப்போது இந்த 2.5 kg ஆஃப் வாட்டர் 0 டிகிரி செல்சியஸை இந்த மிச்சம் இருக்கிற ஹீட் போய் ஹீட் பண்ண போகுது, அவ்வளோதான். ஸோ ஹீட் பண்ண போகுதுன்னா டெம்பரேச்சர் சேஞ்ச்னால் எந்த ஃபார்முலா, Q ஈக்குவல்ஸ் டு M SW டெல்டா T. Q வந்து தெரியும் எனக்கு, மிச்சம் இருக்கிற ஹீட்டு. மாஸ் என்னது 2.5, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் கொஷனில் கொடுத்துட்டாங்க 4200 இன்டூ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். இங்கே எனக்கு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் தெரியாது, அதாவது தெரியாதுன்னா அது வந்து இனிஷியலாக 0 டிகிரி செல்சியஸில் இருக்குது, ஃபைனலாக எந்த டெம்பரேச்சர் போகும்னு நான் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். எல்லாமே தெரிஞ்ச குவான்டிட்டிஸ், T மட்டும் தெரியலை. சால்வ் பண்ணால் என்ன வரும், 84 இன்ட்டு 10 power 3 by 2.5 இன்ட்டு 4200. ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணுற பார்ட் ஆஸ் யூஷுவல் நான் உங்களுக்கு விடுறேன். இதை சால்வ் பண்ணால் டெம்பரேச்சர் எதில் வரும், டெம்பரேச்சர் வந்து கெல்வின்ஸில் வரும். ஏன் டெம்பரேச்சர் கெல்வின்ஸில் வரும், ஏன்னா நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிற SWவில் கெல்வின் இருக்குது, அதாவது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி வாட்டரில் கெல்வின் இருக்கா யூனிட்ஸில். அப்போ அது சப்ஸ்டியூட் பண்ணி எனக்கு கிடைக்க போகிற குவான்டிட்டிலையும் கெல்வின் இருக்கும், அதாவது சப்ஸ்டியூட் பண்ணி எனக்கு கிடைக்க போகிற டெம்பரேச்சரும் கெல்வினில் தான் கிடைக்கும்.
இதை சிம்பிளிஃபை பண்ணுற பார்ட்டை நான் உங்களுக்கு விடுறேன். ஓகேவா? சரி, ஓகே. இப்போது லாஸ்ட் கொஷின் இன் கேலரிமெட்ரி. இந்த கொஷின் என்ன சொல்லி பார்க்கலாம். லெட் புல்லட் melts when stopped by a wall. Assuming that 25% of energy is absorbed and distributed in the wall, find the velocity of the bullet if temperature rises by 300 Kelvin and then it melts. என்ன சொல்கிறாங்க, ஒரு புல்லட் வருது, ஓகேவா? இங்கே ஒரு வால் இருக்குது. இந்த புல்லட் வந்து ஸ்ட்ரைக் ஆகிரும்ல, ஸ்ட்ரைக் ஆகிறப்போ ஸ்ட்ரைக் ஆனோடனே 25% ஆஃப் எனர்ஜி வால்க்கே போயிடுதான். மிச்சம் எவ்வளோ? 75% ஆஃப் எனர்ஜி இருக்கும்ல. அந்த 75% ஆஃப் எனர்ஜி அந்த புல்லட்டை ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர் வந்து 300 கெல்வினாக ரைஸ் பண்ணிடுது, ப்ளஸ் அதை மெல்ட்டும் பண்ணிடுது. அவ்வளோதான். இதுதான் இந்த கொஷினை சொல்லியிருக்காங்க. இப்போ இதை சால்வ் பண்ணலாம்ல. அப்போது ஃபைண்ட் த வெலாசிட்டி ஆஃப் த புல்லட். இந்த எனர்ஜி, இந்த கைனடிக் எனர்ஜி, அது எனக்கு தெரியாது, ஏன்னா வெலாசிட்டி தான் கேட்குறாங்க. வெலாசிட்டி எனக்கு தெரியாது. 75% என்ன? 75% ஆஃப் கைனடிக் எனர்ஜி ஈக்குவல்ஸ் டு டெம்பரேச்சரை 300 கெல்வினாக இன்க்ரீஸ் பண்ணோன்னா என்ன ஃபார்முலா வரும்? m இன்ட்டு ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி வந்து 30 இன்ட்டு 4.2 இன்ட்டு 300. ஓகேவா? எம் வந்து எனக்கு இங்கே தெரியாது, அப்படியே வச்சுக்கிறேன். மெல்ட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா? m இன்ட்டு லேட்டன்ட் ஹீட். லேட்டன்ட் ஹீட் இங்கே என்னது? லேட்டன்ட் ஹீட் வந்து 600 இன்ட்டு 4.2. இப்போ கைனடிக் எனர்ஜி திருப்பி சப்ஸ்டிட் பண்ணுறேன். 3/4 இன்ட்டு half mv square equals to ஓகே. இப்போ m இன்ட்டு 30 இன்ட்டு 4.2 இன்ட்டு 300 ப்ளஸ் m இன்ட்டு 600 இன்ட்டு 4. அதில் m கேன்சல் ஆகுமா எல்லா சைடும்? இப்போ அது ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறேன். (4.2) இன்ட்டு 300 காமனாக எடுத்துட்டேன்னா 30 ப்ளஸ் 2. ஓகே. இப்போ இந்த ஈக்குவேஷனில் எனக்கு எல்லாமே தெரிஞ்ச குவான்டிட்டிஸ், தெரியாத குவான்டிட்டி v² மட்டும்தான். இப்போ இந்த 3/8 அந்த பக்கம் கொண்டு போயிடலாம்ல. ஓகே. இதோட சிம்பிளிஃபிகேஷன் இப்படி தான் போகும். 8 இன்ட்டு 420 இன்ட்டு 32 v². இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டா v கிடச்சிரும். அவ்வளோதான். கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க? அதானே கேட்டிருக்காங்க, m/s. சால்வ் பண்ணுறதை உங்களுக்கு விடுறேன். கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த வெலாசிட்டி ஆஃப் த புல்லட். வெலாசிட்டி ஆஃப் த புல்லட் இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ சில ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம். மோஸ்ட்லி இந்த மாடலில் தான் இருக்கும் கேலரிமெட்ரியில் ப்ராப்ளம்ஸ்லாம்.